ஓம் நம வெங்கடேஷாய. திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாத சுவாமி கோயிலில் படி ஏறி மேலே போய் 21 கோபுரங்களை தரிசனம் செய்யலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது ரெங்கா ரெங்கா ரெங்கான்னு போட்டிருக்கிற கோபுரம் என்ட்ரன்ஸ். இதன் வழியாக நம்ம உள்ளே போனால் ஃபஸ்ட்டு இருக்கிற மண்டபத்துக்கு பேர் ரிங்கவிலாஸ் மண்டபம். அதாவது உள்ளே நுழையிறோம் அப்படின்னா ரைட் சைடில் லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி இருக்கும், பக்கத்தில் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சன்னதி இருக்கும், அதுக்கப்புறமா பாண்டுரங்கன் சன்னதி இருக்கும். இந்த பாண்டுரங்கன் சன்னதிக்கு ஆப்போசிட்டில் தான் உள் ஆண்டாள் சன்னதியும் இருக்கும். இந்த உள் ஆண்டாள் சன்னதிக்கு முன்னாடி தான் இப்போ நம்ம இருக்கிற கவுண்டர் இருக்குது. பார்க்குறப்போ புக் ஸ்டால்னு தான் போட்டிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல தான் இந்த கோபுர தரிசனத்துக்கு உண்டான டிக்கெட் கொடுக்குறாங்க. ஒருத்தருக்கு 50 ரூபா. ஆப்போசிட்டில் இப்போ நம்ம பார்க்குறது பாண்டுரங்கன் சன்னதி. இந்த மண்டபத்துக்கு பேர் ரெங்கவிலாஸ் மண்டபம். இதுக்கு மேலே தான் இப்போ நம்ம போக போகிறோம். நீங்கள் வெள்ளை கோபுரம் வழியாக உள்ள என்டர் ஆறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஸ்ரீ ராமானுஜர் சன்னதி இருக்கும். அதன் வழியாக இந்த ரெங்கவிலாஸ் மண்டபத்துக்கு ரீச் ஆகிடலாம். தாயார் சன்னதி கிட்ட இருக்கிற கோபுரம் வழியாக வரணும்னா அங்கேருந்து நம்ம இந்த ரெங்கா மண்டபத்துக்கு வரணும். ஸோ உங்களுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிற இடம் என்ட்ரன்ஸ் அப்படின்னா ரெங்கா என்ட்ரன்ஸ் தான். உள்ளே நுழைஞ்சோன்னே லெஃப்ட் சைடில் இருக்கும் கவுண்டர். 50 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டோம். இது உள்ளே போகணும். ரைட் சைடில் இருக்கிற கியூ அன்னப்பிரசாதத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அன்னப்பிரசாதம் உட்கார வச்சு இலை போட்டு ரொம்ப அழகாக பரிமாறுறாங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா தரிசனத்துக்கு மிஸ் பண்ணாமல் அன்னப்பிரசாதமும் ட்ரை பண்ணுங்கள். இந்த படி ஏறி நம்ம மேலே போகணும். நேற்று கொஞ்சம் மழை இருந்ததுனால சறுக்குது, பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் கூடவே கிட்டத்தட்ட வந்தாங்க. கேட் லாக்டாக இருக்கும், அவங்க ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஸோ நம்ம இது மேலே ஏறி போனோன்னா ரொம்ப அழகான ஒரு வியூ பாயிண்ட். ஸ்ரீரங்கம் கோயிலே அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ பெரிய கோயிலும் கூட, பூலோக வைகுண்டம். அதன் மேலே போய் அந்த கோபுர தரிசனம் செய்கிறது செம்ம டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும். ஒன்று காலையில் போங்க, இல்லைன்னா சன்செட் டைமுக்கு போங்க. ஸோ அந்த பார்க்குறப்போ வியூ நல்லா இருக்கும். இன்னும் மத்தியான நேரம் போனால் இந்த மாதிரி எம்டி ஸ்பேஸுங்கிறதுனால கால் சுட செய்யும். பட் அவங்க ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. காலையில் இல்லைன்னா சாயந்தரம் போங்க. சாயந்தரம் 6 மணியோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். இப்போ நம்ம ரெங்கவிலாஸ் மண்டபத்துக்கு மேலே இருக்கோம். நீங்கள் தரிசனத்துக்காக வரீங்க அப்படின்னா அந்த ரெங்கா கோபுரம் வழியாக உள்ளே நுழைஞ்சோன்னே ஃபஸ்ட்டு கோபுர தரிசனம் செய்திருங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியமாங்க. இங்கே 21 கோபுரங்கள் நம்ம பார்க்கலாம். எதிர்த்தாப்பில் இருக்கிறது ராஜகோபுரம் சைட். இந்த இடத்துக்கு கீழே அப்படி எட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்த வழி தெரியும். அதாவது டிக்கெட் வாங்கிட்டு வந்த வழி தெரியும். அரை மணி நேரத்துலேருந்து ஈவன் நம்ம 1 மணி நேரம் வரைக்கும் கூட வெயிலெலாம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் சாயந்தரம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். காலையில் அந்த அதிகாலை வெயிலில் வர்றப்போ அதுவும் கூட ஃபீல் நல்லா இருக்கும். இப்போ ரைட் சைடில் நம்ம ஸ்ரீ ராமானுஜர் சன்னதி. இப்போ நீங்கள் வெள்ளை கோபுரம் வழியாக வந்தீங்கன்னா இதன் வழியாக வந்துடணும். கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா சில இடங்கள்லாம் அடுத்த நிலை கீழே இறங்கி போகிற மாதிரி கிளாரிட்டி இல்லை. ஸோ நடக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த இடத்துக்கு லெஃப்ட் சைடில் சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்குது. இங்கே தான் சொல்கிறேன். இங்கேருந்து பார்த்தா கீழே பக்தர்கள் நடந்து போகிறதெல்லாம் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்ம ஃபீல், செம்ம வைபாக இருந்தது. இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மேலே நாங்கள் போகிற அன்றைக்கி ஒரு 4 போலீஸ் இருந்தாங்க. அந்த மேடம் கூட பார்த்து போங்க, காலெல்லாம் பார்த்து வச்சு கீழே பார்த்து போங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம சேஃப்டிக்காக. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மேலேருந்து கீழே இருக்கிற அந்த வியூ பார்க்குறதுக்கு. எதிர்த்தாப்பில் ராஜகோபுரம். நாலு கோபுரம் பார்க்கலாம் இங்கேருந்து.
இது ஃப்ரண்ட், அதாவது ரெங்கா 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 அந்த கோபுரம் இப்போ நம்ம பார்க்குறது. இதன் உள்ளே வர்றோம் அப்படின்னா உடனே இந்த டிக்கெட் வாங்குற கவுண்டர் வந்துடும். இங்கே லெஃப்ட் சைடில் லட்சுமி நரசிம்மர் சன்னதி, தொண்டரடி பொடியாழ்வார் சன்னதி, மண்டபத்துக்குள்ள பாண்டுரங்கன் சன்னதி, வீர ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும். பெருசாக க்ரௌட் இல்லை நாங்கள் போன டைமில். ஸோ ஃப்ரீயாக இருந்தது. அண்ட் சேஃப்டிக்கு போலீஸ் இருந்தாங்க. ஒரு பயமும் இல்லை. பட் நம்ம இறங்குறப்ப மட்டும் கொஞ்சம் பார்த்து இறங்கணும், அவ்வளோதான். ஒரு இடத்துக்காக மேலே ஏறி நின்று நம்ம செல்ஃபி எடுத்துக்கிறதா இருக்கட்டும், வீடியோ எடுத்துக்கிறதா இருக்கட்டும், அந்த வியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சைடாக போனால் உள்ளாண்டாள் சன்னதி சைடு வரும். யானைகள் பராமரிக்கிற இடம் இந்த சைடு இருக்குது. ரூமாக கட்டியிருக்கிறாங்க. நாங்கள் போகிறப்போ ஒரு யானை வெளியில் இருந்தது, ஒரு யானை ஒரு ரூமில் இருந்தது. 2 யானை போல் இருக்குது. விஸ்வரூப தரிசனத்தில் நம்ம யானை, குதிரை, பசு பார்க்கலாம். குதிரை, பசு எங்கே இருக்குன்னு தெரில. பட் இங்கே யானைகள் பராமரிக்கிற இடம் இருக்குது. அது கிட்ட போனால் இந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய சுவாமிகளெல்லாம் கிட்ட நம்ம பார்க்கலாம். ஒரு இடத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு விதமாக அந்த கோயிலோட அழகு நமக்கு தெரியும். வெளியில் ஒன்று இருந்தது, அந்த 1 2 3 3rd ரூம்குள்ளே ஒரு யானை இருந்தது. ஸோ ராஜகோபுரம் இருக்கிற சைடு இது. மூலவர் ரெங்கநாதர் இருக்கிற இடத்துக்கு மேலே இருக்கிற விமானம் ரொம்ப விசேஷமான விமானம், வைகுண்ட விமானம். அந்த சைடாக துலுக்கநாச்சியார் சன்னதிலேருந்து பார்க்குறப்ப கிருஷ்ணர் தெரிவார். பேக் சைட்லேருந்தும் நம்ம பார்க்கலாம் விமானம். அண்டு ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மேலே வந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த லைட் சாயந்தரத்துக்கு மேலே போட ஆரம்பிச்சிட்டாங்களா, அந்த விமானம் எல்லாம் பார்த்திங்கன்னா தங்கம் ஃபுல்லாக பல்ல நல்லா கிளிட்டரிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. மேபி அந்த காலையில் இளம் வெயில் படும்போது கூட அந்த கிளிட்டரிங் நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இது ராஜகோபுரம் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ரெங்கா கோபுரத்துலேருந்து ராஜகோபுரம் போகணும் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது மேலேருந்து பார்க்குறப்போ பக்கத்தில் அப்படியே கோபுரம் இருக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ பெரிய கோபுரம். 4 கோபுரம் இருக்குது. ராஜகோபுரத்துலேருந்து ரெங்கா கோபுரம் வரைக்கும். சாயந்தர நேரத்தில் அந்த லைட்டிங்ஸில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 50 ரூபாய் ஒருத்தருக்கு டிக்கெட். செம்ம வியூ இது. எவ்வளோ பெரிய கோயில். வெள்ளை கோபுரம் சைடு ஒரு 2 கோபுரம் தரிசனம் செய்யலாம். மூலவர் விமானம் இருக்கிற சைடே ஒரு 9 to 10 கோபுரங்கள் இருக்குது. பொறுமையாக பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிற கோபுரம் ஈஸியாக தெரிஞ்சிடும். மற்ற இடங்களில் இருக்க கோபுரத்தில் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். 21 கோபுர தரிசனங்கள் அப்படியே சுற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சேவிக்கலாம். ஸோ அவ்வளோதான், கீழே இறங்கிட்டோம். ரைட் சைடில் தான் அன்னப்பிரசாதம் லைன் போயிட்டுருக்கோம். அங்கேயும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள்.
காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்குமே நான் ஸ்டாப்னு நினைக்கிறேன் அன்னப்பிரசாதம். நெக்ஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். பட் ஆல்ரெடி போய் சாப்பிட்டவங்க சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. ஃப்ரீயாக தான் இருந்தது. பட் நாங்கள் மூலவர் தரிசனம் செய்யலைங்கிறதுனால அன்னப்பிரசாதத்துக்கு போகல. 2 to 3 hours நம்ம மினிமம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த கோயிலுக்கு வந்தால். ரெங்கநாதர் தரிசனத்துக்கு சர்வ தரிசனம் ஃப்ரீ தரிசனம் இருக்குது. 100 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு போகலாம். கொடிமரம் இருக்கிற மண்டபத்துக்கு லெஃப்ட் சைடு வழியாக போனால் 500 ரூபாய் டிக்கெட் கொடுக்குற கவுண்டர் இருக்குது. அதாவது ஃப்ரீ தரிசனம் 100 ரூபாய் தரிசனம் இருக்குது, 500 ரூபாய் தரிசனம் இருக்குது. எப்போல்லாம் நம்மளை தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுறாங்களோ இந்த 3 தரிசனங்கள் நமக்கு ஆப்ஷனாக இருக்கும். 500 ரூபாய் தரிசனத்துக்கு என்ன அப்படின்னா டைரெக்டாக நம்ம உள்ளே போகலாம், டிக்கெட் வாங்கிட்டு கொடிமரம் தாண்டி போகலாம். ஆனால் தரிசனம் பொறுத்த வரைக்கும், அதாவது காயத்ரி மண்டபம் நம்ம உள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரீ தரிசனம், 100 ரூபாய் தரிசனம், 500 ரூபாய் தரிசனம் எல்லாமே சேம் தான். ஸோ பரமபத வாசல் தரிசனம் நேற்றும் போனோம். விஸ்வரூப தரிசனம் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், நேரில் கவுண்டர்லேயும் வாங்கிக்கலாம். விஸ்வரூப தரிசனம் புக் பண்ணிங்கன்னா என்ட்ரி எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. அந்த என்ட்ரி கூட நீங்கள் ரெங்கா கோபுரம் வழியாகவும் வரலாம், வெள்ளை கோபுரம் வழியாகவும் வரலாம். வெள்ளை கோபுரம் வழியாக கூட வந்தீங்கன்னா அங்கேயும் செப்பல் போடுறதுக்கு ஸ்டாண்ட்லாம் வச்சுருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம ரீச் ஆகிடலாம். இந்த தோசை வைகுண்ட ஏகாதசி உற்சவத்தப்போ மட்டும் கிடைக்கும். 50 rupees. இது டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது. நேற்று நாங்கள் வாங்கினோம். சம்பாரா தோசை இது வைகுண்ட ஏகாதசி உற்சவத்தின் போது மட்டும்தான் கிடைக்கும். நம்பெருமாள் மண்டபம் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். திருமஞ்சனம் நேற்று கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இந்த கோயில் பற்றி வேறு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டண்ட்டாக. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள், மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்களும் நேரில் போய் பார்த்துட்டு வந்துட்டு தரிசனம் இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனாலும் கோபுர தரிசனம் ட்ரை பண்ணுவாங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு கோயில் பற்றின டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன். ஆழ்வார்கள் அவசியமாக, அதாவது மற்ற நாட்களில் போனால் க்ரௌட் கம்மியாக இருக்கும். அந்த உற்சவம் நடக்கிறப்ப போய் நம்ம பார்க்கணும். ரொம்ப விசேஷமாக செய்கிறாங்க. ஒரு உற்சவமுமே ரொம்ப நல்லா இருக்குது. 108 திவ்ய தேசத்தில் முதல் திவ்ய தேசம். தேங்க்யூ.